பாருங்க ஃபுல்லாவே ஒரிஜினல் எம்ரால்டு ஒரிஜினல் ரூபியில சென்ட்ரல் லட்சுமி வச்ச கல் டாலர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சங்கு மகரத்துக்கு கும்பத்துக்கு தேவையான புழுக்கள் இருக்கு. வெள்ளைக்கல் திராம் சுக்கிரனுக்கு வெள்ளைக்கல் இருக்கு. மஞ்சக்கல் பச்சைக்கல் கடகராசிக்கான பவளம் முத்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம துவாரகா ஷாப்பில் இருக்கக்கூடிய ஐம்பன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த துவாரகா ஷாப்போட லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. அதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இது வெஸ்ட் கோபுரம், அதாவது நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலில் வெஸ்ட்டு கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சு. இப்போது நம்ம சவுத்து கோபுரத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இதுதான் அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்துகிட்டே போனோன்னா, அதாவது ஒரு 6 to 7 ஷாப்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம துவாரகா ஜுவல்லரி ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த கடைக்குள்ளே இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவில் ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன் ஐம்பொன் ஜுவல்லரியில். ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் பார்ட் 2ல் நான் காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு துவாரகா ஐம்பன் ஜுவல்லரி. நம்ம கடை லொக்கேஷன் மாற்றிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம கடை மேற்கு கோபுர வாசல்ல டீ கடை பக்கத்துல இருந்துச்சு. அது போக இந்த சேனல் டெய்லி ஃபாலோ பண்ணுங்க, ஏன்னா புது புது அப்டேட் இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். நம்ம கடைக்கு வர்றதுக்கு வழி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க விளக்குத்தூண் வழியா வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விளக்குத்தூண் வழியா வந்தீங்கன்னா ஏகே அகமத்துக்கு அடுத்து பதஞ்சலிக்கு அடுத்து கிரியாஸ்க்கு அடுத்து சீதாராம் ரைட் சைடில் எடுத்தீங்கன்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பியூர் ஐம்பன் செயின் தான். ஐம்பன் செயின்லேயே முறுக்கு செயின் இருக்கு. இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க ஸ்கொயர் செயின் இருக்கு. லேடிஸ் எப்பயுமே வியர் பண்ற கோதுமை செயின் இருக்கு. இது டெய்லி வியர் பண்ற ஷார்ட் செயின். அதே டேட்ல உங்களுக்கு ஐம்பொன் லாங் செயின் 24 inch 30 inch எல்லாமே இருக்கும். ஐம்பொன் பிரேஸ்லெட் இருக்கு. உங்களுக்கு பிரேஸ்லெட் போட்டோ காட்டேன் பாருங்க. பிரேஸ்லெட் பியூர் ஐம்பொன் பிரேஸ்லெட் இருக்கு. பியூர் ஐம்பொன் பிரேஸ்லெட்லயே உங்களுக்கு 1 கிராம் கோல்ட்ல வரும் பார்த்தீங்களா, அதே டிசைன்ல பியூர் ஐம்பொனாவே இருக்கு. இது எல்லாமே பியூர் ஐம்பொன் பிரேஸ்லெட் தான். கல் நெக்லஸ், கல் டாலர் பார்க்கணும். டாலர் செயின். இப்போ கல் டாலர் செயின் பார்த்தீங்கன்னா இது லட்சுமி வச்சது இருக்கு. இது பாருங்க ஃபுல்லாவே ஒரிஜினல் எம்ரால்டு ஒரிஜினல் ரூபியில சென்ட்ரல் லட்சுமி வச்ச கல் டாலர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சங்கு எல்லாம் புது டிசைன்ஸ் வரும். தாமரை நல்லா இருக்கும். இதை பாருங்க ஸ்கொயர் டைப்பு, இது சூப்பராக போயிட்டு இப்போ இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவியாக போய்கிட்டு இருக்கு. ஓயாமல் அப்புறம் இந்த மாதிரி டிசைன்ஸில் கேட்பாங்க. இந்த டிசைன் கவரிங்கை மட்டும் தான் வச்சு இப்போ ஐம்பொன்லையும் பண்ணி வச்சுருக்கோம். அது பியூர் ஐம்பொன் வளையல். இந்த டிசைன் வரும். இதுலேயே எல்லா பேரும் அதிகமாக கேட்குற டிசைன் நெளி வளையல்லாம் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த வளையல் எல்லாமே பியூர் ஐம்பொன் வளையல். இது நீங்கள் எத்தனை வருஷம் போட்டாலும் உங்களுக்கு கலர் நல்லா அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். கருப்பெல்லாம் ஆகாது. ஒன் டைம் போட்டாலுமே அது வாட்டுக்கு கிடக்கும். இது வளையல் போட்டுக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்பொன் ஸ்டோனு. உங்கள் ராசி, ஒவ்வொரு ராசி என்னென்ன ராசியோ அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி, இல்லை என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, திசை நல்லா இல்லை, என்ன திசைநாதனுக்கு ஏற்ற கல் போட்டுக்கலாம். இல்லை ராசி உங்களுக்கு சரியா இல்லை, ராசிக்குரிய கல் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு என்ன கிரகம் கெட்டு போயிருக்குன்னு தெரில அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிரகம் சரியில்லையோ அதுக்கேற்ற கல்லுமே நம்ம தந்துடுவோம். இதுக்கு எல்லா கல்லுமே கோல்டில் வைக்கிற சேம் கல் தான் இங்கே நம்மகிட்டையுமே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு கும்பத்துக்கு தேவையான புழுக்கள் இருக்கு. வெள்ளைக்கல் திராம் சுக்கிரனுக்கு வெள்ளைக்கல் இருக்கு. மஞ்சக்கல் பச்சைக்கல் கடகராசிக்கான பவளம் முத்து. அதே டயத்தில் உங்களுக்கு நவரத்னமே இருக்கு. இந்த நவரத்னங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்கும், நல்லா கனமாக இருக்கும். நவரத்னங்கள் கனமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு நல்லாயிருக்கும். சிம்ம ராசிக்கு மாணிக்க சிவப்பு நல்லாயிருக்கும். கல்லுமே ஒரிஜினல் கல்லாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா துலாம் சுக்கிரன் இது நல்லாயிருக்கும். இப்படி எல்லா ராசிக்குமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். மஞ்சக்கல், அதே இதில் பச்சைக்கல், செவ்வாய்க்கு பவளம், விருச்சிக ராசி சரி மேச ராசிக்கு பவளம் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு அதே இடத்துல உங்களுக்கு இப்போ நவரத்னத்துல எல்லா கல்லுன்னு சொன்னாலுமே உங்களுக்கு சைஸ் வச்சா எல்லாமே மாறும். இந்த மாதிரி பெரிய சைஸ் இருக்கு, இல்லை சைஸ் சிறுசாகவும் இருக்கு. இதுலவே ஸ்கொயர் ஆனால் ஸ்கொயர் இருக்கு. எல்லா சைஸ்லையுமே இருக்கு.
இது பார்த்துங்க, இந்த கலர் ராசிகள் மாதிரி வந்துடும். இதுலேயே நம்மளுக்கு வந்து ஐமோனில் வந்து டாலர் இருக்குது, ஐமோனில் காப்பு வரும், ஐமோனில் ஓம் டாலர் ஓம் காப்பு அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.